கேஎல்ஆர் தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் கேஎல் ராஜா பொன்சிங். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோகிராஃபியை அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக நீங்கள் சிந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஃபோட்டோகிராஃபியை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி குறித்த ஒரு முழு அவேர்னஸ் உங்களுக்கு வேணும். ஃபோட்டோகிராஃபி குறித்து உங்களுக்கு இந்த பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து அட்வான்ஸான விஷயம் வரைக்கும் நீங்கள் ஒரு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதையும் தவிர ஃபோட்டோகிராஃபி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அதாவது உங்களுடைய பிளானிங், உங்களுடைய ஒரு எஃபர்ட்டும் கரெக்டாக சேனலைஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் 12 months ஃபுல் டைம் கோர்ஸ் ஒன்று ஆஃபர் பண்ணுறோம். இந்த ஃபுல் டைம் கோர்ஸில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நடக்கும். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபினுடைய ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து ஆரம்பித்து, கேமரா கண்ட்ரோல்ஸ்லேருந்து ஆரம்பித்து, அதுக்கப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக அந்த ஃபண்டமெண்டல்ஸ் பொருளாக உங்களுக்கு டோட்டலாக கிளியராக இருக்கும். அதாவது டெக்னாலஜி வைஸ் எல்லாம் கிளியராக இருக்கும். அதையும் தவிர ஆர்ட் வைஸ் கூட உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ நீங்கள் லைட்ஸை பற்றி நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. வெளி உலகத்தில் ஒரு சப்ஜெக்ட் எப்படி பார்க்கணும், அதை எப்படி ஒரு ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணணும், அதுக்குரிய அந்த ப்ராசஸ் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுப்பீங்க. லைட்டினுடைய ஒரு மாயஜாலத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதை எப்படி சரியாக படத்தில் பயன்படுத்துறது, இது எல்லாமே இந்த கோர்ஸில் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இதையும் தவிர காம்போசிஷன் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஒரு படத்தை எப்படி நம்ம காமிக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்குது, அந்த ஃப்ரேமுக்குள்ளே ஒரு படத்தை, ஒரு காட்சியை நம்ம காமிக்கிறோம் அப்படின்னா அந்த படம் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு படமாக வரணும் அப்படிங்கிறதுனாலோ, இல்லாட்டி அது அழகான படமாக இருக்கணும் அப்படிங்கிறதாலோ, இல்லை அதை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கணுன்னு நினச்சாலோ காம்போசிஷன் சரியாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் நடக்காது. ஸோ பல விஷயங்கள் காம்போசிஷன் பேஸ்டாக உங்களுக்கு இருக்குது. அது கூட நம்ம அந்த பேசிக் ஆஸ்பெக்டில் நம்ம ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்கோடு நம்ம நிறுத்த போகிறதில்ல, அதை தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக போகிறோம். ஏன்னா உங்களை நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க, இல்லை ஒரு ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு நினச்சிட்ருப்பீங்க, இல்லை சில பேர் அட்வர்டைசிங் அண்ட் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு நினச்சிட்ருப்பீங்க, இல்லை கொஞ்சம் பேர் ஃபேக்ட்ரிஸு, இண்டஸ்ட்ரீஸு, ஸ்கூல்ஸு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்ஸில் சில ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும், ஆர்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு ட்ரீம்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். இதையும் தாண்டி சில பேருக்கு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை கூட இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த எல்லா ஜானர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிக்கும் ஒரு சரியான ஒரு வடிகாலாக பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸ் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா உங்களுடைய இந்த கோர்ஸினுடைய செகண்ட் மாடியூலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆர்டிஃபிஷியல் லைட் சோர்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது 24/7 உங்களுக்கு தெரியும். ஏன்னா சன்லைட் இல்லாத நேரத்துலேயும் நம்மளோட ஃபோட்டோகிராஃபி ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டே இருக்கும். அவுட்டோர் ஃபோட்டோகிராஃபி தவிர இண்டோர்லேயே நிறைய ஃபோட்டோஸ் நம்ம எடுத்துகிட்டு இருப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட 50% ஆர் ஈவன் 60-70% ஆஃப் ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நம்ம ஆர்டிஃபிஷியல் லைட்ஸை நம்பி அதை சரியாக பயன்படுத்தினா தான் உங்கள் படங்கள் நமக்கு சரியாக வரும். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் எப்படி நம்ம பயன்படுத்துறது, ஸோ அந்த மாடர்ன் ஃப்ளாஷஸ் இல்லையா, அந்த ஸ்ட்ரோப் ஃப்ளாஷஸ் எப்படி பயன்படுத்துறது, ஸ்பீட் லைட்ஸ் எப்படி பயன்படுத்துறது, கண்டினியூஸ் லைட் சோர்ஸஸ் இருக்குது பாருங்கள், எல்இடி லைட்ஸ்லாம் எப்படி பயன்படுத்துறது, அப்புறம் லைட்டுடைய மாடிஃபயர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, ஷார்ட் பாக்ஸ் என்ன பண்ணணும், ஒரு அம்ப்ரெல்லா என்ன பண்ணணும், ஸ்னூட் என்ன பண்ணணும், கிரிட் என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியணும். ஏன்னா லைட்டுடைய ஹார்ட்னஸை நீங்கள் மேனேஜ் பண்ணி என்ன பண்ணுவீங்க, உங்கள் படத்தில் இருக்கிறவருடைய தோற்றத்தை அப்படியே நீங்கள் மாற்ற முடியும் உங்களால். ஸோ ஒருத்தரை அழகாக காமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த கோர்ஸில் நீங்கள் டோட்டலாக நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. அதையும் தவிர முக்கியமாக பீப்புள் ஃபோட்டோகிராஃபியில் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி பற்றி இன்டெப்த் நாலேஜ் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ ஒரு மேட்ரிமோனி ஃபோட்டோகிராஃபிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் கப்பல் போர்ட்ரேட்டு, அதுக்கப்புறம் கிட்ஸ் போர்ட்ரேட்ஸ், அப்புறம் ஃபேமிலி போர்ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்ப்பரேட் போர்ட்ரேட்ஸ் அப்படின்னு சில நிறைய ஜானர்ஸ் இருக்கே உங்களுக்கு போர்ட்ரேட்ஸில். ஸோ பீப்புள் ஃபோட்டோகிராஃபினுடைய என்டையர் ஆஸ்பெக்டை நீங்கள் சரியான ஒரு கோணத்தில் நீங்கள் அணுக போகிறீங்க. அதுக்கு இந்த கோர்ஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டுடியோ ஆர்டிஃபிஷியல் லைட்ஸை பயன்படுத்தி நீங்கள் எடுக்கக்கூடிய நிறைய படங்கள், போர்ட்ரேட் மட்டும் கிடையாது, ஃபேஷன் ஒர்க்கு நிறையா ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி இருக்குது உங்களுக்கு. அதையும் தவிர உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாடல் போர்ட்ஃபோலியோஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ எடிட்டோரியல் ஷார்ட்ஸ் இருக்குது. இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் லைட்ஸை பயன்படுத்தி, இல்லை ஆர்டிஃபிஷியல் லைட்ஸை டெய்லைட்டோட மிக்ஸ் பண்ணி ஒரு என்விரான்மெண்ட்டோடு எடுக்கக்கூடிய படங்கள், அதெல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கூட இந்த கோர்ஸில் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் குறிப்பாக கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, இல்லை ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டிக் ஸ்டைல் ஆஃப் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, இதெல்லாம் என்ன, அந்த கான்செப்ட் என்ன, எப்படி ஒரு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபியை நம்ம அப்ரோச் பண்ணணும், கஸ்டமர்ஸை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இந்த ட்ரெண்டியாக வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிஸ்லாம் எப்படி எடுக்கிறது, எடுத்த படங்களை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு பேரலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ப்ராசஸிங்கும் உங்களுக்கு இந்த கோர்ஸில் நீங்கள் கற்றுப்பீங்க. இது ஃபுல் டைம் கோர்ஸ் இல்லையா, ஃபுல் டைம் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் மாதிரி நீங்கள் மார்னிங் டு ஈவினிங் இங்கே போவீங்க, என்னோட கூடவே இருப்பீங்க. நான் செய்யக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் நீங்கள் இணைஞ்சு நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க.
ஸோ உங்களுடைய ஜேர்னி அப்படிங்கிறது கிளாஸ் ரூம் செஷனோட முடியாது. கிளாஸ் ரூம் செஷனை தாண்டி அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ் இருக்குது, டெமோ செஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது, ஃபீல்ட் ட்ரிப்ஸ் இருக்குது, அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ரிவ்யூஸ் இருக்குது, 1-to-1 இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்படி பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிரத்யேகமான முறையில் ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் ஃபுல் டைம் கோர்ஸில் நாங்கள் இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு நீங்கள் அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரியில் போகணுன்னு நினைக்கிறீங்க, ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லொக்கேஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சரி ஒரு ஹோட்டலாக இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இல்லை வந்து சரி ஒரு காலேஜாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், இல்லை ஃபேக்ட்ரியாக கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி எடுக்கிறது, அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணும், அதனுடைய கான்செப்ட் எப்படி இருக்கணும். ஸோ ஃபோட்டோகிராஃபிக் அப்ரோச் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஜானர் டு ஜானர் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்யூப்மெண்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் வேறு மாதிரி இருக்கும், எக்யூப்மெண்ட்டோட யூசேஜ் வேறு மாதிரி உங்களுக்கு இருக்கும், ஃபைனல் அவுட்புட் வேறு ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ரிசர்ச்லேருந்து ஆரம்பித்து, பிளானிங்லேருந்து ஆரம்பித்து, எக்ஸிக்யூஷன்லேருந்து ஆரம்பித்து, அதுக்கப்புறம் வந்து இமேஜ் எடிட்டிங்கில் போயிட்டு, அதுக்கப்புறம் ஃபைனல் டெலிவரி வரைக்கும் ஒரு என்டையர் ஜாப் வந்து எப்படி உங்களுக்கு ஆரம்பித்து எப்படி முடியுது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நீங்கள் கற்றுக்கணும். அப்படின்னா அது வந்து நம்மளே கற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப லேட் ஆகும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கும்போது, அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃபோட்டோகிராஃபருடைய ஒரு கைடன்ஸில் படிக்கும்போது, ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் குறிப்பாக நீங்கள் படிக்கும்போது, இது வந்து நிச்சயமாக உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி கரியருக்கு வந்து வேறு ஒரு டெஃபினேஷனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ வெளியில் வந்து காம்படிஷன் எவ்வளோ இருக்குது, ஃப்யூச்சரில் ஃபோட்டோகிராஃபி வந்து எப்படிலாம் இருக்கும், இன்னும் எவ்வளோ பேர் ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவான ஒரு வேர்ல்டில் வந்து நம்மளுடைய ஒர்க் மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி மூலமாக, நம்மளுடைய இமேஜினேஷன் மூலமாக நம்ம வந்து வெளியில் தெரியணும் அப்படின்னா அதுக்கு சரியான ஒரு பாத் நம்ம செலக்ட் பண்ணணுமா இல்லையா. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணோம், ஒரு 12 months கோர்ஸ் ஒன்று நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். இதையும் தவிர அட்வான்ஸ்டான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், இல்லை காம்போசிட்டிங், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உங்கள் எந்த மாதிரி ஜானரில் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு இங்கே டீட்டெயில்டாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் இங்கே இமேஜ் எடிட்டிங் கிளாஸஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப காம்படிட்டான ஒரு ஃபேக்கல்ட்டியை வச்சு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் 15 months கோர்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபியுடைய பிஸ்னஸ் சைட் கூட நீங்கள் கற்றுப்பீங்க. அதாவது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து, அப்புறம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அப்புறம் லைக் கிளைண்ட்டோடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அப்புறம் ஒரு டேரிஃப் எப்படி கொடுக்குறது, கொட்டேஷன் எப்படி கொடுக்குறது, எப்படி அதை ஃபாலோ பண்ணுறது, பேமெண்ட்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணி வாங்குறது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே. அதாவது பேசிக்கலி வந்து நீங்கள் உங்களை லான்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியில் அது ஒரு பிஸ்னஸ் இல்லையா. அதனால் வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வி கால் இட் அஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இல்லாட்டி மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து உங்களுடைய அந்த 15 months கோர்சஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக. இது தவிர ஃபுட் ஃபோட்டோகிராஃபி கூட உங்களுக்கு 15 months கோர்ஸில் வந்து ஒரு அடிஷ்னலான ஒரு ஆஸ்பெக்டாக உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸ்பெஷல் எஃபெக்ட் ஃபோட்டோகிராஃபியும் உங்களுக்கு 15 months கோர்ஸில் வரும். ஸோ இந்த 12 months கோர்ஸ் நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணலாம், அதுக்குரிய மாடியூல் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. அதே மாதிரி 15 months கோர்ஸ் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா அதுக்குரிய மாடியூல் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. யாரெல்லாம் இது ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, யார் யாருக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். குறிப்பாக 10th standard பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணலாம், +2 பாஸ் பண்ணவங்க, படித்தவங்க ஜாயின் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையை விட்டுட்டு வந்து ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க, அது ப்ராப்பராக ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, அது அந்த மாதிரி சமயத்துலலாம் அவங்களாம் டெஃபினட்டாக அந்த கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சில சமயத்தில் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் சரியான முறையில் ஃபோட்டோகிராஃபியை வந்து லேர்ன் பண்ணி சரியான முறையை கற்றுக்க முடியாமல், ஒரு ப்ராப்பரான ஒரு பிரேக்கேம் இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கும் கூட உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வயசு இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கூட இந்த ஃபுல் டைம் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். இந்த ஃபுல் டைம் கோர்ஸில் நான் உங்களுக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோகிராஃபியில் ஃபண்டமெண்டல் இருந்து அட்வான்ஸ் ஏரியா வரைக்கும் நீங்கள் தரோவாக வந்து தியரட்டிக்கலாக மட்டும் கிடையாது, நீங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுப்பீங்க. அது தவிர வந்து இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப அஷூரன்ஸ் கொடுக்குறேன். எங்கே கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விட 5 வருஷம் கழிச்சு ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்கும், 10 வருஷம் கழிச்சு ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் நம்ம எப்போயே பண்ணால் தான் அந்த 10th இயரில் கூட நம்மளால் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இங்கே வந்து நிலையாக நிற்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கான்செப்ட் ஆக்சுவலாக. ஓகே, 19 இயர்ஸாக அந்த கோர்ஸஸ் நடத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 350க்கு மேற்பட்ட ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இந்த கோர்ஸை படித்து வெல் செட்டில்டாக இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வெல் செட்டில்டு நான் சொல்கிறது, அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அந்த அளவுக்கு வந்து பிரமாதமாக இருக்குது. ஆக்சுவலாக பிஸியாக இருக்கிறாங்க, நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் பாப்புலராக இருக்கிறாங்க, நிறைய பேர் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர்டான கரிக்குலத்தோடு நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய கோலை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதில் உண்மை. அதனால் இந்த கோர்ஸில் நீங்கள் சேர்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். ஏன்னா வந்து இப்போது ஜனவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா 2020 22ஆம் தேதி இந்த கோர்ஸ் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆல்ரெடி அட்மிஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு உங்களுக்கு.
லிமிட்டட் சீட்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா 9444441190 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம். இல்லை வந்து எங்களுடைய கவுன்சிலர் இருக்கார், அவர் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம். ஒரு முறை ஆம்பிஷனுக்கு வந்துட்டு போங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் இப்போ தான் நீங்கள் +2 முடிச்சிருக்கீங்க, இல்லை 10th முடிச்சிருக்கீங்க, அப்போ உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வாங்க. நீங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து உங்களுடைய ஃபெசிலிட்டிஸை காமிங்க. இங்கே ஆல்ரெடி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணுங்கள், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேளுங்க. அலுமினி ஸ்டூடெண்ட்ஸுடைய காண்டாக்ட்ஸ் கேட்டு பாருங்கள், அவங்களோட ரெஃபரல் வாங்குங்க. ஆக்சுவலாக அவங்களோட பேசுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் சரியான முறையில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸினுடைய ஒரு வேல்யூ உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ 20 இயர்ஸாக ரன் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன்லேருந்து 350 மேலே உள்ள வரைக்கும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஃபுல் டைமாக அது ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இது தவிர அஃப்கோர்ஸ் ஹாபியாக பண்ணுறவங்க ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. அதை பற்றி நான் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஜனவரியில் ஆரம்பிக்கிறதுனால இமீடியட்டாக அதை குறித்து நீங்கள் டிசைட் பண்ணி என்னை மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்ம நேரில் சந்திக்கலாம், கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள், நம்ம இணைஞ்சு ட்ராவல் பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபினுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. மீட் பண்ணலாமா ஆம்பிஷன்ஸில்?